Hello everyone, I'm Malor, your English tutor. Today I'm going to teach you a new phrase. If you're ready, let's start. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படினா I don't know வெச்சு ஒரு phrase நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா வந்து I don't know அப்படினா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். I know na எனக்கு தெரியும்னு அர்த்தம், I don't know na எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த I don't know அப்படின்றது நம்ம வந்து நிறைய சிச்சுவேஷனில் வந்து என்ன செய்ய தெரியாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இது எனக்கு தமிழில் தெரியுது ஆனால் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஃப்ரேசஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் I don't know what to do. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தான் I don't know what to do. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். 2 + V1 verb. அந்த வாட் டுக்கு அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 2 + V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் verb வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ I don't know what to do. I don't know what to do now. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. The second one is I don't know what to prepare for dinner. நிறைய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய அவங்களோட ப்ராப்ளமே என்ன அப்படின்னா டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்றது தெரியாது. சமைக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் என்ன சமைக்கிறது அப்படின்றது யோசிக்கிறது தான் ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I don't know what to prepare for lunch. I don't know what to prepare for dinner. இன்னைக்கு நைட் என்ன சமைக்கிறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாட் 2 + present tense verb to prepare யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. what to cook அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிப்போம். நிறைய மெனு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இதில் எதை ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். I don't know what to order அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் I don't know what to do help you understand. உனக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ I don't know what to do to help you understand. ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு இன்ஃபினிட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். to do, to help அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2 + V1 to do, to அகெயின் வந்து 2 + V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I don't know what to do to help you understand. உனக்கு இது புரிய வைக்கணும்னா இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் I don't know what to do to make you happy. இப்போ நீ ஹாப்பியாக இருக்கணும்னா உன்னை எப்படி வந்து சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. ஸோ யாராவது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அல்லது எக்ஸாம்ஸில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, ரொம்ப வந்து சேடாக இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா இப்போ உன்னை என்ன சொல்லி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. I don't know what to do to make you happy அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. to do அகெயின் வந்து to do to make you happy. ஸோ what to doனா என்ன செய்கிறதுன்னு தெரியல, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு இன்ஃபினிட்டிவ் வருது to make you, just like the previous sentence மாதிரி தான். உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ help you understand யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ரெண்டு இன்ஃபினிட்டிவ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 2 + V1 verb. ஓகே, and moving on to the next one, I don't know how to say this. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதாவது ஒரு சேட் நியூஸ் யாருக்காவது நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் I don't know how to say this. எனக்கு இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. when you want to express any sad news to someone you can use this. அல்லது I don't know how to say this in English. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. I don't know how to say this in Hindi. ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். and the last and final one is I don't know how to console him. இது வந்து அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் யாராவது ரொம்ப இஃப் someone has lost his loved one அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லும்போது I don't know actually how to console him. எப்படி என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம். I don't know how to console. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல அப்படின்னா how to console you. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலன்னா how to console her. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோனவுன்ஸ் மட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். I think this lesson will definitely be helpful to you, and if you think this lesson is helpful, hit the like button
அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் வச்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஓகே, I'll see that.